நம்முடைய நாமத்துக்கு மகிமையும் உண்டாவதாக. ஆரம்பத்தில் சொன்னபடி whether you like it or not, இந்த வருஷம் முடிய போகிறது. புதிய வருஷம் நமக்கு வரதான் போகிறது. Amen. So just கொஞ்சம் யோசித்து பாருங்க. How did you live? இந்த வருஷம் முழுக்க நீங்க எப்படி வாழ்ந்தீங்க கொஞ்சம் யோசிப்பா. ரீகலெக்ட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை வெதர் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு அந்த வருஷம் முடிய போது வருஷத்துக்கு முடியல God asked to give an account. ஒரு வருஷத்துக்கு முடியல உங்ககிட்ட என்ன அக்கௌண்ட் கேட்கணும். அந்த அக்கௌண்ட் நீங்க சப்மிட் பண்ணும்போது அதுல எரர் இருந்துச்சுன்னா God accept will God accept it. Amen. சப்போஸ் உலக பிரகாரமா இருக்கும் போதும் when you submit a report, அந்த ரிப்போர்ட் எரர் இருந்துச்சுன்னா ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கம்பெனி ஒரு சிஸ்டம் கொடுத்திருப்பாங்க. They want the report exactly எப்படி இருக்குதோ அப்படிதான் கொடுப்பாங்க. எனக்கு எப்படிதான் பிடிச்சிருக்குது நான் கொடுத்த ரிப்போர்ட்டை தான் நீங்க எடுத்துட்டு வந்தா என்ன பண்ணுவாங்க? Will the company acknowledge it, accept, okay, உங்க இஷ்டத்துக்கு படி கொடுங்க? No. They want exactly the way they want. உன்னுடைய அக்கௌண்ட் நீ செட்டில் பண்ணும்போது உனக்கு இந்த வருஷம் எல்லாம் கொடுத்த ப்ராஜெக்ட் நீங்க அவங்களுக்கு சப்மிட் பண்ணும்போது everything when they look into that அவங்களுடைய பார்வையில பார்க்கும்போது it should be aligned as they designed. அவங்க எதிர்பார்த்தபடி இருக்கணும்னா அவங்க விரும்புவாங்க. Amen. Hallelujah. So அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் பிகாஸ் எனக்கு நான் எப்படியோ இருக்கிறேன், நான் எப்படியாச்சும் ஆண்டவருடைய கணக்கு ஒப்பு வச்சுக்குவேன், God will accept everything நீங்களும் நான் நினைச்சு வாழணும்னா ஒரு பொய்யான வாழ்க்கை நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஞாபகத்தில் வைக்கும். Hallelujah. நீங்க உலகத்துல இருக்கிற யாரு வேணாலும் நீங்க உங்க சிஸ்டமையே கூட ஏமாத்திடலாம். இன்னைக்கு இந்த ஹேக்கிங் எல்லாம் பண்றாங்கல்ல, ஹேக் பண்ணும்போது என்ன பண்றாங்க? ஏதோ ஒரு தில்லு முள்ளு பண்ணி ஹேக் பண்றாங்க. ரைட்? சிஸ்டமே ஹேக் பண்றாங்க, எல்லாத்தையும் ஹேக் பண்றாங்க. அதை பண்ணிக்கலாம். பிகாஸ் அது மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்டது, மனுஷனை ஏதோ பண்றான். பட் கர்த்தர் படிச்சத கர்த்தர் உங்களை என்ன படிச்சிருக்கிறார், உங்களை என்ன ஒரு நோக்கத்தோடு பூமியில வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கம் முடியும் போது இன்னைக்கு இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், சப்போஸ் ஆண்டவர் எவ்ரி இயர் உங்கள்கிட்ட ஒரு அக்கௌண்ட் கேட்பாரு, நீங்க செஞ்ச உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை எப்படி செஞ்சு முடிச்சீங்கன்னு கேட்பாருன்னா, will you have the guts to go and stand before Jesus to சொல்லி ஆண்டவரே நீங்க சொன்னபடி நான் செய்திருக்கிறேன். As you designed, as you expected, as you gave me command, அதன்படி நான் செய்து முடித்திருக்கிறேங்கிற தைரியத்தோட நம்ம போய் நிக்க முடியுமா? ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க எப்படி நிப்போன்னு. One day we are going to stand. இன்னைக்கு நீங்க இந்த வருஷத்துல நிக்கலனாலும் there is a day that is going to come. 2 Corinthians 5:10 சொன்னபடி there is a day every believer, every Christian, they have to stand before the judgment seat of Christ. அது கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு முன்பாக, நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிக்கணும். Not at the white throne judgment. It's the judgment seat of Christ. அதுல என்ன சொல்லுதுங்க? இந்த பூமியில இந்த சரீரத்துல நீங்களும் நானும் வாழ்ந்த வாழ்க்கை கணக்கு ஒப்பு வச்சுதான் தேரணும். Nobody can escape. When you stand, you have to go through that judgment seat. இயேசுவை சந்திச்ச பிறகுதான் நீங்க எங்க போகணும்னு ஒரு தீர்மானம் பண்ண போறாரு. Amen. நம்ம சொல்றாங்க நல்ல ஓட்டத்தை ஓடிக்கலாம், முடிச்சா போராடிங்க. பவுல் சொன்னது போல இன்னைக்கு நிறைய நேரத்துல சொல்லுவோம். It's not going to happen. You have to go to the judgment seat of Christ. அவர் கேட்கிற கணக்கு ஒப்பு வைக்கணும். கணக்கு ஒப்பு வச்ச பிறகு நீ எங்க போகணும் அவர் தீர்மானம் பண்ண போறாரு. அங்க உங்களுக்கு என்ன ரிவார்டு இருக்குதுன்னு அவர் சொல்ல போகுது. Amen. Hallelujah. No, நான் பெரிய ஊழியக்காரன். No, you cannot escape. உனக்கு கொடுத்த ஊழியத்தை எப்படி செஞ்ச நான் கேட்பாரு.
தீர்க்க தரிசி ஆண்டவரே உனக்கு கொடுத்த தீர்க்க தரிசனத்தை எப்படி சொன்னாரு கேட்பாரு. பிகாஸ் பைபிள் வெரி கிளியர்லி சேஸ், எரேமியாவெல்லாம் படிச்சீங்கன்னா 23ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அது கள்ள தீர்க்க தரிசி நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. கள்ள தீர்க்க தரிசி அப்படியே ஓங்கி வளரலாம், பட் the judgment is going to come. You cannot play with God. இன்னைக்கு விளையாட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ எப்படி ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, one day you're going to stand, but அதுக்கு முன்னாடி God wants இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் he wants to live the life ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். That God even expected from Jesus. Amen. அதை இயேசு வாழ்ந்து முடிச்சதுனால அவருக்கு என்ன பண்ணுச்சுங்க, it was not easy going for Jesus because he was the son of God. அவர் ஈஸி கோயிங்ல எல்லாம் கிடையாது. Hallelujah. So he had to go through everything. அதுதான் ஏற்பாடு 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை படிச்சீங்கன்னா அது அங்க அதான் எழுதப்பட்டு இருக்கிறது. Even though he was son of God, even though he was the creator of everything. Amen. Hallelujah. அவருக்கு முன்பாக என்ன பண்ணாரு, he went through sufferings. அந்த சஃபரிங் எல்லாம் அந்த பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் போகும்போது he saw one thing. இந்த பாடுகளுக்கு பின்னாடி, அந்த சிலுவைக்கு பின்னாடி, அந்த மரணத்துக்கு பின்னாடி முன்னாடி ஒரு மகிமையை Jesus focused on the glory that was ahead of time. அப்போ உங்களுக்கு என்ன இருக்குதுங்க, either a glory or a judgment. Amen. If you want the glory, அந்த மகிமை முன்னாடி இருக்கிறத Jesus focused on the glory that was ahead. சிலுவைக்கு பின்னாடி இருக்கிற மகிமை அவர் பார்க்கிறார். உங்களுக்கு அதே சிஸ்டம் தான். God has not changed everything. There is a glory awaiting for every believer in Christ, and God wants every believer in Christ to have that glory, to receive the glory, to receive the crown of life. அவர்களுக்கு நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார், அதை பெற்றுக்கொள்ளணும் கர்த்தர் விரும்புகிறார். அந்த பாதையில போகும்போது நிறைய காரியங்கள் நமக்கு தடையா வரும், பிரச்சனையா வரும், போராட்டமா வரும். சொல்லுவேன்னா நமக்கு பிடிக்காத எல்லாம் நடக்கும். பட் நமக்கு பிடிக்காதது நடக்கும் போது what do you look, how do you look, are you focused, how is your focus? உன்னுடைய கவனம் உன்னுடைய கவனம் அந்த மகிமை மேல இருக்குதுன்னா இது அற்பமா இருக்கு. வரக்கூடிய மகிமை மேல நீங்க கவனம் வைப்பீங்கன்னா இப்ப இருக்கிற ஒவ்வொரு ரோமர் 8 சொன்னபடி இக்கால பாடுகளை குறித்து you will never bothered about it. Amen. இன்னைக்கு இருக்கிற போராட்டம், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு எடுத்த ஒரு காரியம் என்னன்னா it's not personal. இது நிரந்தரம் கிடையாது. இந்த பூமி நிரந்தரம் கிடையாது. இந்த வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. It's everything temporary. Amen. Hallelujah. ஆண்டவர் அதான் நீ டெம்பரரியான வாழ்க்கை முடிச்ச பிறகுதான் you have an eternal life. டெம்பரரில நீங்களும் நான் எப்படி வாழ்கிறதா கர்த்தர் எதிர்பார்க்கிறார். டெம்பரரில மகிமையா தேவன் விரும்புகிற வாழ்க்கையை நீங்களும் நான் வாழுமானால் ஆண்டவர் சொல்றார் there is eternal glory, eternal life, eternal joy. நித்தியமான ஒரு மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில தாங்குவான். Hallelujah. So அதுதான் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்போ இந்த பூமியில இருக்கும் போது ஆண்டவராக இயேசு தேவன் அழகா சொன்னார். ஏசாயா 55 வாசிக்கும் போது அவர் சொல்லுவாரு, இதெல்லாம் வந்து we have to keep it in our mind. அது சொல்றது நினைவுகள் என்ன சொல்றாருங்க 8ஆம் வசனத்துல பார்க்கும் போது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா. இது நமக்கு வசனம் நல்லா தெரியும், மனப்பாடமா தெரியும். பட் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு எவ்வளவு பேருக்கு உண்மையா தெரியுமோ, நான் நினைக்கிறதெல்லாம் அவருடைய நினைவுல இல்லை. என் வழி எல்லாம் அவருக்கு பிடிச்ச வழி கிடையாது. அவர் சொல்லிட்டாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல,
என் வழிகளும் உங்கள் வழிகள் அல்ல. உங்க வழிகள் என் வழிகள். ஹல்லேலூயா. அப்போ God is very clear in it. Every time you do something, any time you have thought about it, is this the mind of Christ? நான் செய்கிற காரியம், நான் போகிற காரியம், நான் உட்கார்ற காரியம், நான் பேசுகிற காரியம், நான் செயல்படுகிற காரியம், does it align with the thought of God? போகிறதா இருந்ததா? Does it align with God? Does it align with the decision of God? நமக்கு எல்லாம் என்ன தெரியுங்களா? நான் நினைச்சபடி நடக்கும், நான் விரும்பினபடி நடக்கும். When you think something, சில நேரத்துல நமக்கு எவ்வளவு அட்டாக்கண்டா நம்ம வாடுறோம்னா, we don't bother about God. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பெத்தவங்களே கேர் பண்றது கிடையாது. ரைட்? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, எனக்கு இதுதான் வேணும், நான் இப்படிதான் இருப்பேன். You force your parents to do things that they don't want and they don't want to give. அதை கொடுக்க விருப்பம் இல்ல, அதை செய்ய விருப்பம் இல்ல, அதை எதிர்பார்க்கறது இல்ல. பட் என்ன பண்றாங்க? We force. இன்னைக்கு இருக்கிற குடும்பத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பெற்றோர்களை கட்டாயப்படுத்துறாங்க. ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க பையன் இப்பதான் படிச்சு அவங்க என்ன பண்றாங்க, I think he has completed his degree முடிக்கல. முடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன கேட்கிறான், 3 லட்சம் ரூபாய் வண்டி கேட்கிறான், பைக். என்ன கேக்குறாங்க எனக்கு எக்ஸாக்டா தெரியாது, கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் பைக் வேணுமா. இன்னும் வேலைக்கு போகல, ஒரு 10 பைசா சம்பாதனை இல்ல. அவ எதிர்பார்க்கறது என்னங்க, ஒரு பெரிய பிராண்ட் உள்ள ஒரு பைக் எனக்கு வேணும், 4 பேர் பார்த்து பெருமையா பேசக்கூடிய ஒரு பைக் வேணும். அது என்ன பண்றாங்க, இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இருக்கிற பெற்றோர்களும் வாங்கி கொடுக்குறாங்க. கடனை பட்டு, லோனை போட்டு, நகையை வித்து, இப்படி ஏதோ என் புள்ள ஆசைப்பட்டுட்டான், என் மகன் ஆசைப்பட்டுட்டான், வாங்கி கொடுக்குறாங்க. Hallelujah. They don't. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல தெரியுங்களா, பெற்றோர்கள் அவர்கள் அதுக்கு பின்னாடி இருக்கிற தீமையை நினைச்சு பார்க்கறது இல்லை, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நஷ்டத்தை பார்க்கறது இல்லை. இவனுக்கு வேலையை இல்லையே, இவனுக்கு பெட்ரோல் போடணும், நான் தானே காசு கொடுக்கணும், இல்ல இவன் சம்பாதிச்சு தானே கொடுக்கணும், இவன் எப்படி சமாளிக்க போகணும்னு யோசனை கிடையாது. அது ஒரு பெரிய தீமைக்குள்ள நடந்துச்சுன்னா அப்ப அடிச்சுட்டு உட்காருவாங்க. Hallelujah. But my God is எப்படிப்பட்டது தெரியுமா, உனக்கு தீமை வரும்னு தெரிஞ்சா நீ என்னதான் கங்கணம் கட்டின்னு அழுது புலம்பி நீ ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதில கொடுக்க மாட்டார். நீ கேட்டதை கொடுக்கவே மாட்டாரு. ஏன் தெரியுமா? Because God knows your future. Hallelujah. He knows from the end, from the beginning. உன்னுடைய கடைசி நாட்கள் எப்படி இருக்க போதுன்னு அவனுக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போதுன்னு தெரியும். உன்னுடைய வாழ்க்கை மகிமையா இருக்க போகிறதா, பிரச்சனையா இருக்க போகுதான்னு தெரியும். அதெல்லாம் நாட்கள் சொல்ல, நீ ஜெபிக்கும் போது அவர் காது கொடுத்து கேட்காதது போல இருக்கும், அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்காதது போல இருக்கும். It means God is not God. ஜெபத்தை கேட்காம இல்லை, அவர் கண்டு பார்க்காம இல்லை, அவர் உணர்வு சத்தவராய் இல்லை. He knows every detail of your life. அதனால அவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, என் நினைவுகள் அல்ல. God is not going to compromise himself for your prayer because நீ ஜெபம் பண்ற, நீ உபவாசம் பண்ற, நீ இதை கேட்கிற, நீ அதை கேட்கிற, அதை கொடுத்துட்டு நீ பின்னாடி கஷ்டப்படுறத பார்த்து அவர் சந்தோஷப்படுகிற தேவனால. Even before something bad is going to happen, I will say that this is not good for you. I will not give to you. அதை மீறி நாம இன்னைக்கு நிறைய நேரத்துல வாங்கிட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஆண்டவர் கொடுத்தது போல நான் ஊழியக்காரங்களும் வெட்ட இல்லாம போய் ஜெபம். அதுதான் இன்னைக்கு உலகம். இன்னைக்கு ஊழியக்காரனை டிசைன் பண்ண தெரியல, இது கர்த்தரால வந்ததா,
இது மனுஷனுடைய போராட்டத்தினால வந்ததா, சண்டைனால வந்ததா, தோல்னால வந்ததா, நான் நோட் கட்ட போறது அந்த குணங்கள்லாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் பிரேயர் அண்ட் ஆண்டவர் சொல்ற என் நினைவுகள், உன் நினைவுகள் உங்க நினைவுகள் அது ஈக்குவலண்டா வரவே முடியாது. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? யுக்கம், என்கிட்ட வா, என்கிட்ட உட்காரு, என்னோட பேசு, என் நினைவுகளும் உன் நினைவுகளும் லைன் ஆகட்டும். என்னில் நிலைத்திருங்கள். Abide in me and let my abide in you, my words abide in you. அப்பொழுது then you will ask and I will give. புரியுதுங்களா? ஆண்டவர் நீ வந்து என்னோட சங்கமமாயிரு, என் கூட சங்கமமாயிட்டுனா எனக்கு பிரியமானது உனக்கு பிரியமா மாறிடும், என் விருப்பம் உன்னுடைய விருப்பமாயிரும், என்னுடைய சித்தம் உன்னுடைய சித்தமாயிரும். அப்படி கேட்கறதெல்லாம் எப்படி கேட்பேன்னா, நான் சித்தம் கொண்டதை மாத்திரம் தான் நீ கேட்ப. நான் சித்தம் கொண்டதை நீ கேட்கறதுனால நான் மன மகிழ்ச்சியோட உனக்கு கொடுப்பேன். நான் கொடுக்கும் போது அதுல வேதனை வராது, அதுல தீமை இருக்காது, அதுல கண்ணீர் இருக்காது, அதுல வேதனை இருக்காது, அதுல கடன் பிரச்சனை இருக்காது, அதுல கலக்கம் இருக்காது, அதுல சோர்வு இருக்காது. நீ மன மகிழ்ச்சியா இருக்க. Never force God which God doesn't want to give you. Pray, wait upon God. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. God is very clear, very clear இருக்கிறார். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. Don't force God. And நீங்க எவ்வளவு போர்ஸ் பண்ணாலும் அவர் செய்ய போறதுல தெரியுமா? We'll see in the life of Jesus. கெத்செமனேல ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. இயேசுக்கு முன்னாடி அப்படியே எப்படி வருதுங்க, ஸ்கிரீன்ல எல்லாம் வருது, சிலுவை, எல்லாம் அவமானம், இந்த எல்லாம் வருது. அதை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதை பார்த்து ஜெபம் பண்றாரு. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, இதாவே என்ன கேட்கிறாரு? அவர் கேட்பார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். Jesus saw before going to the cross என்ன நடக்க போதுன்னு அவர் பார்த்தாரு. இது பிதாவுடைய சித்தம் பார்த்தாரு. பார்த்த பிறகு என்ன பண்ணாங்க? அவர் பார்த்துட்டு கேட்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு, if you can remove it, please remove. But not my will but your will be done. Hallelujah. இன்னைக்கு ஆண்டவருக்கு வந்து சொல்றார், நீ இந்த பாடுகள் வழியா தான் கடந்து போகணும். எவ்வளவு பேர் ஆமென் சொல்ல போறோம்? ஒருத்தரும் சொல்றேன் ஹல்லேலூயா. ஓடிரும் ஓடிரும். இயேசு அங்க மாத்திரம் இல்ல. நீங்க மத்தேயு 4 லூக்கா 4 படிச்சீங்கன்னா, there was a temptation by the devil. சோதனைக்காரன் வந்து சோதிக்கிறான். என்ன பண்றான்? அவர் 40 நாள் உபவாசம் பண்ணி இருக்கிறாரு, ஜெபிச்சு இருக்கிறாரு. திடீர்னு அவர் பலவீன் மோஸ்ட் பிக்கஸ்ட் டைம்ல வந்து பிசாசு சொல்லலாம், இந்த பசி எடுக்கலான்னு. ஆமாப்பா, அப்ப இந்த கல்ல அப்பமாகும், உனக்குதான் அதிகாரி, தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லை அப்பமாகும். ஜீசஸ் could have done very easily. செஞ்சிருப்பார், முடிஞ்சிருக்காதா? ஹல்லேலூயா. அவரால் முடிஞ்சிருக்கு. ஆனா என்ன சொல்றாரு? அப்ப எழுதப்பட்டு இருக்கிறது. பிசாசு சொல்றாரு, டியூட்ரானமில எழுதப்பட்டு இருக்குதுப்பா, மனுஷன் 44 மாத்திரங்கள்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். என்ன பண்ணல, அந்த பிசாசுடைய சோதனைகளுக்கு அவர் என்ன பண்ணல, அப்படியே பிடித்து போகல. He stood against the temptation. இன்னைக்கு நமக்கும் வருது, சோதனைகள் வரும்போது என்ன பண்றோம்? நம்ம அப்படி விழுந்து பாரு. We fall prey to the temptation. நானும் பலவீனம் தானே. பிசாசுடைய பொய் அழகா சொல்றோம்.
அதனாலதான் தேவன் சொன்னார், என் நினைவுகள் யூ கேனாட், என் நினைவு உன் வாழ்க்கையில என் நினைவு உன் நினைவா மாறணும். Abide in me, let my words abide in me. இது ரெண்டும் சைமல்டேனியஸா நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நடக்கும் போது ஆண்டவருடைய வசனம் சொல்லும், நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு கொடுக்கிறோம். God is not going to deny. இன்னைக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? We still don't believe that God is holding my future. என்னுடைய எதிர்காலம் அவர் கரத்துல, அவர் நடத்துவாரு, அவர் பார்த்துக்குவாரு, அவர் கொடுப்பாரு, அவர் எடுப்பாரு, அவர் எல்லாத்தையும் செய்வாருங்கிற நம்பிக்கை நமக்கு கிடையாது. நான் நிறைய ஒரு பிரச்சனை கர்த்தருடைய பிள்ளைகள், because I pray, because I fast, because I go to church, because I do ministry, because I do இதெல்லாம் நான் செய்யறேன், இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுனால கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிச்சயமாய் கொடுப்பாரு, நான் கேட்டதெல்லாம் கொடுப்பாரு. Hallelujah. That doesn't define the system of God and the word of God. Hallelujah. அதனால என்ன பண்றோங்க? We think, still we think, நம்ம என்ன நினைக்கிறோம்? தேவன் என்னுடைய வாழ்க்கையை he wants to have control upon my life. He wants to lead me from A to Z. அவர் நினைச்சிருக்கிறாரு, நான் விட்டு கொடுக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். Because there are so many things in my life which I want it in my way, not in God's way. Hallelujah. ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசனம் புத்தகம், Hallelujah, 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை பாருங்க. ஏசாயா 46:9-10 அவர் இங்க சொல்லுவார், முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினைவுங்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானமில்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வம் காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். என்ன சொல்றாருங்க? Whatever I say will happen. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் God has already decreed something for your life. ஆண்டவர் புதுசா இல்ல, it's already been decreed, it has already been designed, it has already been planned, it is already, எல்லாமே ஆண்டவர் A to Z முடிச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருங்க? என் ஆலோசனை இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதல் கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. பட் அவர் சொல்றாரு, எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் நான் செய்வேன். அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தம் ஒண்ணு இருக்குது. தேவன் ஏதோ ஒரு காரியத்தை விரும்பி இருக்கிறார். Hallelujah. That is still in the mind of God. அதனாலதான் சொல்றார், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. அவர் கேட்கிறார், do you know what I'm thinking about you? உன்னை குறிச்சு நான் நினைச்சிருக்கிறேன் தெரியுமா? ஓப்பனா ஒத்துக்கங்க, எனக்கு தெரியாத ஆண்டவரே, will you tell me, will you reveal me? அப்பதான் அதை வெளிப்படுத்துவார். Hallelujah. எரேமியாவுக்கு சொல்லுவார், எரேமியா வாயிலாக சொல்லுகிற காரியம் என்னங்க? 29:11 எரேமியா 29:11 என்ன சொல்றாரு? அவர் டோட்டல் ஆஃப் ஜூடாக்கு சொல்றாரு என்னன்னு, நான் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, God has something in his mind. உங்களை குறிச்சு என்ன குறிச்சு அவர் மனதில ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், ஏதோ ஒரு ஆலோசனை வச்சிருக்கிறார். உங்களுக்கு எதிர்காலம் அவர் கற்பனை எல்லாம் பண்றது, இப்படிதான் இருக்கணும் அவர் திட்டமிட்டு வச்சிருக்கிறார்.
God doesn't have second thoughts. He has only one thought. என் பிள்ளைக்கு, என்னுடைய மகனுக்கு, என்ன நம்பி இருக்கிறவனுக்கு இப்படி இருக்கும் எதிர்காலம். அதனால அவர் சொல்றாரு, அப்ப 70 வருஷம் அங்க இருப்பீங்க. அந்த 70 வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு மறந்துடல. I have not forgotten you. நான் அந்த 70 வருஷம் நீங்க பாபிலோன்ல இருந்து நான் உங்களுக்கு கை விட்டுட்டேன்னு அர்த்தம் கிடையாது. என்ன பண்ண போறேன்? நான் அந்த 70 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன். அந்த பிளான் ஒரு அட்வான்ஸ் ரிப்பீட் பண்றாரு. ரிலீஸ் பண்றாரு, ரிப்பீட் பண்றாரு. நான் என்ன பண்றாங்க? உங்களை குறித்து நினைத்து இருக்கிற நினைவுகளை அறிவன். I know the plans that I have for you. என்ன பிளான் வச்சிருக்கிறாரு? அவர் சொல்ற, இது தீமைக்குரியதல்ல. ஒரு செழிப்பு. I want to prosper you. I want to make you successful. ஏன்னா மறுபடியும் I'm going to bring you back to this nation. I'm going to bring back you. நானே கொண்டு வர போகிறேன். நானே சுமந்து வர போகிறேன். I'm just making things right. நீங்க எதிர்பார்க்காத ஒரு மனுஷனை கொண்டு எழுப்ப போகிறேன். கோரேசனை எழுப்ப போகிறேன். அவன் வாயின் வார்த்தை கொடுக்க போகிறேன். He is going to decree an order. அவன் சொல்லுவான், go to அதுதான் தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவானவைகளை. Hallelujah. Because you disobeyed me, because you did things, நீங்க கள்ள தீர்க்கதரிசியுடைய சத்தத்தை கேட்டு எனக்கு கீழ்ப்படியாம போனதுனால என்ன பண்ணி இந்த தீமையை நீங்க அறிவித்துக் கொண்டீங்க. Because I am holy, நான் பரிசுத்தமுள்ள தேவன், நான் நீதியுள்ள தேவன். Hallelujah. I cannot just worship. நீங்க நினைக்கிறபடி ஆராதிக்க முடியாது. எனக்கு பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கணும். ஆதியோடு ஆராதிக்கணும். நீ சும்மா வந்து ஏதோ முன்னாடி இப்படி நின்று ஆராதிச்சேன், நான் இப்படி நின்று ஆராதிச்சேன், அந்த ஆராதனை எனக்கு தெரியவில்லை. Because you believed all the lies of the prophets in your time. And you did exactly what those men said. That is not my worship. That is not the way I want to pray. I'm totally holy. I'm righteous. Amen. நான் நீ ஆராதிக்கும் போது அந்த பரிசுத்த உள்ளத்தோடு என்ன ஆராதிக்கணும், பரிசுத்த அலங்காரத்தோடு என்ன ஆராதிக்கணும். I want something different. என் நினைவுகள், என் உணர்வுகள், என் சிந்தனைகள். Hallelujah. I want you to worship me in that way. அதை செய்யாத போதுதான் இவங்க எல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள் சொன்னதெல்லாம் கேட்டு, ஓ எருசலேமிலே பாவை இருக்கிறது, ஆண்டவருடைய கண்ணு இருக்கிறது, ஆண்டவருடைய காது கேட்கிறதா இருக்கிறது நினைச்ச பொய்யான வாழ்க்கை யூத மக்கள் வாழ்ந்ததுனால ஆண்டவர் அதை வெறுத்தாரு, ஒதுக்கினாரு. He just gave them into the hands of the king of Babylon. கொடுத்த பிறகு அவர் சொல்றாரு, this will go for some time. 70 வருஷம். Then I will bring you back. Hallelujah. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, see I have that good plans. உங்களை அழிக்கிறது பிளான் கிடையாது, உங்களை நாசம் பண்றது பிளான் கிடையாது. But I have good plans for you. உன்னை குறித்து நினைத்து இருக்கிற நல்ல நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். Amen. Hallelujah. That is God. That is God. அப்ப அந்த நிலைமைக்கு போகாத இருக்கணும்னா you have to align yourself with the ways and wills of God. அவர் என்ன சொல்றாரு ஏசாயால, நான் இதுதான் பண்றேன், என்ன பண்றேன். Hallelujah. என் ஆலோசனை, whatever I have thought about you will come to pass. என் ஆலோசனை நிலைநிற்கும். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் நான் செய்வேன். I will just do whatever I will to do. நான் சித்தம் கொண்டவைகளை நான் செய்வேன். ஒரு கேள்வி என்னன்னா, how much you and I are prepared.
கிறிஸ்துமஸ் எல்லாம் நேற்று கொண்டாடணும். அந்த கிறிஸ்துமஸுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பாடை யாருன்னா பார்த்தோம்? Nobody saw. யோசிச்சு பாருங்க, மரியாள் மாத்திரம் அன்னைக்கு ஆண்டவர் தேடி வர்றாரு. God's plan. மரியாளுக்கு என்னங்க பிளான்? ஏற்கனவே யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா, 90% கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன அந்த டேட் வரையும் 2 பேரையும் ஒன்னா செய்யணும், அவ்வளவுதான். திடீரென்று கேப்ரியல் தூதன் வந்து சொல்றான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பிறப்போம். எப்படி இருந்திருக்கும் மரியாளுக்கு? Have any time thought? சும்மா அப்படி பைபிள படிச்சிருப்பாரு. It would have devastated. அவருடைய எல்லாத்தையும் என்ன பண்ண இருக்கும்? அவன் என்ன பண்றா? இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு யோசேப்புக்கு ஒரு ரிசப்ஷன் நடக்க போகிறது. இந்த கனவு கண்டு கொண்டிருக்கிறா. அவளுக்கு திடீரென்று கேப்ரியல் வந்து சொல்றான், அப்பா நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற போகிற, அவருக்கு இயேசு என்று பேரிடு. ஷாக்கிங் நியூஸ் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மரியாளுடைய ரெஸ்பான்ஸ் அவன் சொல்றான், எப்படிங்க எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஹல்லேலூயா. How can this happen? அப்போ கேப்ரியலுடைய அதுவும் பிரச்சனை இல்லம்மா. That is a problem with God. He is going to take care. உன்னதமானுடைய பலம் வரும், நிழல் வரும். You will be conceived by the power of the Holy Ghost. இதெல்லாம் சொல்ற மரியாதை குறிச்சு ஒன்று மாத்திரம் நல்லா தெரியும். Because Joseph and Mary, they were descendants of David. வம்சத்துல வந்ததுனால they would have known this moment scripture. ஏசாயா 2:4 அவங்க என்ன பண்ணாங்க? ஹல்லேலூயா, ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவார். அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். But Mary never expected that is going to be me. மரியாளுக்கு என்ன தெரிஞ்சிருக்காது? அது நான் தான் இருக்கணும் மரியாளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க இந்த சத்தத்தை கேக்குறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்றது இப்ப புரியாம இருக்கலாம், மண்டையில ஏறாமே இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. What God has, when God says, speaks to you, when He reveals His will, it's going to be a shocking voice from God, shocking decision from God. மரியாதை மாத்திரம், Lord, it's impossible. என் மான மரியாதை போயிடும், என்னுடைய என்னன்னா எனக்கு இருக்கிற எல்லா கௌரவமும் போயிடும். நான் இந்த சின்ன கிராமத்துல இருக்கிறேன், சும்மா நான் தூங்குனால எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இப்படியாப்பட்ட இடத்துல இப்படி நடக்க போதுன்னு ஸ்டோரி கல்ல இருந்து கொள்ளப்படணும். சொல்லிக்கலாம். இன்னைக்கு நாம அதுதான் நிறைய நேரத்துல சொல்றோம். We look to the world, we look to the situation, we look to the people. ஐயோ, என் கம்யூனிட்டியில என்ன சொல்ல போறாங்க, என் சொந்தங்கள் என்ன பண்ண போறாங்க, என் உறவுகள் என்ன பண்ண போறாங்க, என்ன அவமானப்படுத்துவாங்களே, என்னை கேவலமா நினைப்பாங்களே, இப்படி சொல்லி நாம ஏமாத்திட்டு இருக்கிறோம். அங்க என்ன நடக்குதுங்க? மரியாதை சொல்றோம், ஒன்னும் புரியல. She understood little, much of the things she didn't understand. அதுதான் எவிடன்ஸ் கொடுக்கிறாரு. கேப்ரியல் சொல்றாரு, உங்க சொந்தக்காராகிய எலிசபெத் 9 வயதான போது மலடியன் சொல்லப்பட்டவன் 6 months பிரெக்னன்ட் ஆயிருக்கிறா. ஒரு நம்பிக்கை கொடுக்கிறா. நம்பிக்கை கொடுத்த பிறகு மரியாதை சொல்றா, நான் யாரா இருக்கிறேன்? உமது அடிமை ஆண்டுகிறேன், உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். If we want to align with God, நீங்க யாரா எப்படி இருக்கணும்? அடிமையா மாறணும். Do you know that இயேசு when he came to fulfill the will of the Father, அடிமை ரூபம் எடுத்துதான் வந்தார். சும்மா அப்படியே ஷோ காட்டிட்டு வரல. பிலிப்பியர் 2 வாசிக்கிறோம், அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தவர். Amen. Hallelujah. So you have to become என்ன இருக்கணும்? அடிமையா மாறணும். அடிமையா மாறுது என்னங்க? I don't have, எனக்கு எந்த ஆசையும் கிடையாது ஆண்டவரே. எஜமானனே, உங்க வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். ஆண்டவரே, உங்க நினைப்பை நினைப்பாய் மாறட்டும். ஆண்டவரே, உங்க விருப்பமாய் மாறட்டும். உங்க சித்தமாய் மாறட்டும். Lord, help me.
யோசேப்புடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. யோசேப்புக்கு நியூஸ் வருது என்னன்னு, எலிசபெத்தை பார்த்து வரும்போது இந்த அம்மா பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. அவ கர்ப்பவதியா இருக்கிறத பார்த்து யாரோ வந்து யோசேப்பு கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி வைஃப் ஆக்சுவலா நான் என்கேஜ்மெண்ட் எல்லாம் ஆயிடுச்சு. இப்ப அவங்க வந்து சொல்லிருப்பாங்க, your wife is pregnant, she is carrying. யோசேப்பு பாக்குறாரு, அவன் நீதிமானா இருந்ததுனால மரியாளுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, ரகசியமா டிவோர்ஸ் பண்ண நினைக்கிறேன். அந்த அளவுக்கு he was broken, shattered. அவன் கனவு எல்லாம் உடைஞ்சு போச்சு. யோசேப்போட கனவு, அவனுடைய ஆசை, அவனுடைய விருப்பம் எல்லாமே சுக்கு நூறா உடைஞ்சிருச்சுங்க. அப்புறம் தூதனானவர் வந்து சொல்றாரு, அவளை ஏற்றுக்கொள்ள தயங்காது. She is being pregnanted by the Holy Ghost. அவர் ஞாபகப்படுத்தி இருப்பார். ஏசாயா படிச்சு பாருப்பா, 7ஆம் அதிகாரத்துல ஒரு கன்னி கர்ப்பவதியாகி அவளை என்ன பண்ண பிள்ளை பெறுவார் எழுதப்பட்டு இருக்கிறது. இம்மிடியேட்டா பைபிள் சொல்லுது, யோசேப்பு என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொண்டான். He accepted Mary as his wife. அவளை வெளியே அனுப்பல, வெட்கப்பட விடல. Let it be done in my life. யோசேப்பு சொல்லாம செய்துகார். Every Christian, those who boast themselves as believers and Christians and அப்படி இப்படி பெருமை பாராட்டுங்களுக்கு ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? If you know that God is the best plan for your life on this earth, eternity விட்டுருங்க, இங்க இருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு சிறந்ததை வச்சிருக்கிறார், நீங்க நம்புவீங்கன்னா ஹல்லேலூயா. இப்பயும் சொல்றேன், எல்லாமே ஓகே அப்படி கொடுத்து உங்களுக்கு ஆண்டவர் சொல்ல போறது இல்லை. பெரிய பொக்கே கொடுத்து இதுதான்ப்பா வழின்னு சொல்ல போறது இல்லை. He will lead you that path. சிலது நமக்கு பிடிக்காததா இருக்கு, நம்ம வேதனைப்படுத்த, நம்ம துக்கப்படுத்த. You will literally, நான் சொல்றேங்க, the ways of God ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு பிடிக்காது. When you look into the history, எல்லா மிஷனரிமார்கள் எடுத்து பாருங்க, எல்லா ஊழியர்கள் எடுத்து பாருங்க, it was not easy going. Every time டேவிட் பிரைனார்ட் அந்த ஊழியர் மிஷனரி அழைக்கிறார். அவர் மிஷனரி ரெட் இண்டியன்ஸ் இந்த ஊழியம் பண்ணார். ஹல்லேலூயா. 29 வயசுல செத்து போயிட்டாரு. அவர் நினைச்சிருந்த ஆண்டவரை ஏன்னு கேட்டிருக்கலாம். ராத்திரி எல்லாம் இரும்புவார், ரத்தமா வாந்தி எடுப்பார், காலையில போய் ரெட் இண்டியன்ஸ் ஊழியம் பண்ணுவார். ஹல்லேலூயா. Most of the people, இயேசுவோட இருந்த அத்தனை பேர் வந்து suffered like anything. Their suffering cannot be அப்படி வர்ணிச்சு போட முடியாது. அவங்க ரத்த சாட்சியம் பண்ணிட்டாங்க, அங்க பண்ணிட்டாங்க. What they went through was very cruelty. வர்ணிக்க முடியாது the sufferings, but they just said, இந்த உலகம் எங்களுக்கு பார்த்து வெள்ளாண்டது. எபிரேயர் 11 தான் சொல்லுவாங்க. The people said, விசுவாசம் சொன்னாங்க, இந்த உலகம் எங்களுக்கு பார்த்து வெள்ளாண்டது. They looked something, a glorious heaven, a glorious future that God has designed for them. அதை பார்த்து பெருமிதம் கொண்டாங்க. அவங்க சொன்னாங்க, இது கடந்து போகிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. நான் எப்படி வாழ்ந்தாலும் ஒரு நாள் கடந்து போயிடும். நான் எப்படி வாழ்ந்தாலும் ஒரு நாள் நான் சாக போகிறேன். இந்த சரீரம் ஒரு நாள் சாகவே சாகது, மண்ணுக்கு தான் போகிறது. நான் என்ன பண்ண போகிறேன்? ஆண்டவர் சொல்லிட்டாரே, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. என்ன பண்ண போறோம்? 2025 முடிய போது என்ன பண்ண போறோம்? அட்லீஸ்ட் இப்ப நான் முடிவெடுப்போமா? 2026 உங்க நினைவு என் நினைவாரு.
தாவீது சொன்னது போல, சங்கீதம் 143 சொன்னது போல, உமக்கு பிரியமானதை நான் செய்யணும். I need a Holy Spirit to guide. I need a Holy Spirit to lead me. ஒரு நாள் உங்களை துக்கப்படுத்தி வாழக்கூடாது. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதோட காரியம் என்னன்னா, as a church, as the body of Christ, whoever you may be, இன்னைக்கும் நாம தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம், which makes God very sad. நல்லா தெரிஞ்சுக்கங்க, வாட் எவர் நீங்களும் நானும் நினைச்சு செய்கிற காரியம், இன்னைக்கு நிறைய காரியங்கள், யூ டோன்ட் ஃபாலோ தி பைபிள், யூ ஃபாலோ தி டீச்சிங் ஆஃப் மேன். மனுஷனுடைய போதனை உபதேசத்தை கேட்டு we try to do that and we hurt God. இன்னைக்கு தீர்மானம் பண்ணும், not tomorrow. நீ இங்க வந்தினா உனக்கு 1000, நீ இதை பண்ணினா உனக்கு அது 1000. Only when God says it will happen, not man. மனுஷனுக்கு சொல்லி அவர் அதபடி சொல்லி சொல்வாரானால், அது சொல்லுவோமானால் நிச்சயமா நடக்கும். We have to follow certain systems. ஆண்டவர் வைத்திருக்கிற சிஸ்டம். இன்னைக்கு கேள்வி அதுதான், are you going to, இன்னைக்கு ஆண்டவர் வந்து அப்படியே பேசுவாரு, அப்படியே சொப்பனத்துல பேசுவாரு, அப்படியே இடி முழக்கத்தோடு பேசுவாரு, அந்த கனவோட இருக்காதீங்க. Every time you open the Bible, God speaks to you and me. அவருடைய சத்தத்தை தெளிவா கேட்க முடியும். Don't blame God that you can't hear. Every time you study the word, God speaks to you. அவர் பேசுகிறவர், இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. 99.9% God speaks through his word. இந்த வார்த்தை பொய் உரையாத வார்த்தைகள். If you depend upon it, if you hold on to it, if you follow it, if you believe it, if you obey it, and children, 2026 will be a challenging year, but you will walk beautifully, successfully, victoriously. Hallelujah. God will never let you down. உங்க முகத்தை வெட்கப்பட்டு போக விடணும். Hallelujah. You believe, ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்கலாமா? Hallelujah.